ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2018ல் நாங்கள் இருந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். எதுக்காக அங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, அங்கே வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம இருந்த இடத்துல போயிட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இருக்க இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 105 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம போகணும். ஃபுல்லாக மலையில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு. வாங்க நம்ம போயிட்டு நம்ம பழைய இருந்த இடம் எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்கலாம். இந்த மவுண்டைன் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய புத்தா சாமி இருக்கும். நம்ம போய் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். வாங்க போய் பழம் வாங்கிட்டு வருவோமா? ஏதாவது பழம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. சின்ன மார்க்கெட் ஜாலபா வைக்குது. ஆமா, பாக்ஸ்ல போட்டு வைக்கிறாங்க. சோமாசி anh bên nào à? Bên Mỏ Giòn, cái con Mỏ Giòn Phi Thảo đấy có chùa ta. ถั่ว Bên chùa Lửa này đó. เป็นหวานไหมครับ หวาน Chùa Lửaไม่หวาน แล้วอันนี้ก็หวานเนี่ยหมูหยองอ่ะ หมูไม่กินหมู มีแต่ถั่ว அது துவா டம் சூப்பரா இருக்கும். பிளாக் கலர் ดำหอม சாங் போதுமா? பாப்பா உனக்கு சலாப்பா வேணுமா? 1,000 บาท มันมีเดี๋ยวไปโน่นเดี๋ยวมาให้ยาย โอเค โอเคแบบเดียว กินไหมอาทิตย์ละ5 บาทนะลูกกินไหมเอาไปก่อนก็ได้เป็นไร எது வேணும்? ஐஸ்கிரீம் இப்படி சுத்துவாங்க. அப்படிதான் ஆட்டுவாங்க. எது வேணும்? கோக் இருக்கு, நோ சுகர் இருக்கு, சுகர் இருக்கு, ஃபேண்டா இருக்கு, ஸ்ட்ராபெரி. இது ஆல் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட் பஞ்ச். ஒன்னு வாங்கிக்க, டக்குன்னு வாங்கிட்டு உள்ள போவோம். போலையோไม่สบายกินเยอะก็ไม่สบาย25เนาะโอเคนี่ต้มวันนี้เนาะஇது வாங்க.รวมกันไม่มีหรอครับ? รวมมีแล้วก็ไม่มีก็ได้เหรอเอาอันไหนอันนี้โอเคนี่นี่ชิมหน่อยได้ไหมครับ? โอเคไม่มีไป25 บาทอ๋ออันนี้เป็นหวานใช่ไหมครับ? เกลือมีไหมครับ? เค็มก็ได้รวมกันก็ได้ค่ะไม่ใส่เกลือหรอ? เกลือมีไหม? เกลือทำแล้วมันไม่มีคนกินก็เลยเอาแค่2 อย่างพอ. อ๋อ இதுக்கப்புறம் போகிற வழியிலெல்லாம் கடை அவ்வளோவா இருக்காது. அதனால் இந்த மார்க்கெட்லேயே வந்துட்டு லஞ்சுக்கு பாப்புக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த நூடுல்ஸ் தான் வந்து வாங்கினோம். 2யும் சாப்பிட்ற மாதிரி 2 நூடுல்ஸுமே வேணும்னு சொல்லி பாப்பு கேட்டிருந்தா. 2யெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டா. ஸோ அதனால் 2லையும் பாதியும் மிக்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கீரையெல்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஆனால் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ரிட்டன் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காஞ்சிடும் எப்படியா இருந்தாலும். ஏன்னா நாங்கள் போன அன்னைக்கு பயங்கர வெயில். ஸோ அதனால் கீரையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் வாங்கலை. நாங்கள் மற்ற ஒரு சில காயெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சின்ன மார்க்கெட் தான், ஆனால் மலையில் இங்கேயே விளையிறதால சீப்பாக இருந்ததா என்னன்னு தெரில. காயெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தது. அதில் போடுற அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா குட்டி பசங்க அப்படிங்கிறதுனால நம்மளே போட்டுக்க சொல்லிட்டாங்க. இதில் என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வினிகர், சோயா சாஸ் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு போன நூடுல்ஸை வந்து கடைசி வரை சாப்பிடவே இல்லை. போகிறப்பவே வந்துட்டு வாங்கின அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் சாலப்பாவு இதெல்லாம் வாங்கணும் இல்லையா, அதை சாப்பிட்டோம். அதுவே ஃபுல் ஆகிடுச்சு பாப்புக்குமே. இதான் லோக்கல் மார்க்கெட். தாய்லாந்து லோக்கல் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இது ஒரு ஸ்வீட்டு, இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் செய்கிறாங்க பாரு. இது ஒரு ஸ்வீட்டு, அது ஒரு ஸ்வீட்டு. அதில் தேங்காய் தூள் இருக்கு பாரு, அதை மேலே போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே பாரு, நம்ம ஊர்லாம் பொல்லங்காய் அப்படி இருக்கும். I'm applying have to do for video.
லெக் இந்த குக்கும்பர் நல்லா இருக்கு. பெருசா இருக்கு. இந்த கீரைலாம் வாங்கிப்போம் வீணா போடும். ஆமா, போறதுல வேணா போடும். நல்லா இருக்கு. ஆனா ஃப்ரெஷ்ஷா தூரியன் இருக்கு, சாப்பிட்றீங்களா? அறுத்து குட்டி குட்டியா வச்சிருக்காங்க பாரு. 150 ரூபா, 120, 130. இந்த பாரு குட்டி தூரியன். ஹப். இந்த பாரு குட்டி குட்டியா அழகா இருக்குல்ல. இந்த பாரு. சுண்டைக்காய் பாகக்காய் அது அவங்களுக்கு தேவை. நம்ம ஊர்ல 10 ரூபாய்க்கு கலந்து வாங்குவோம்ல, அது மாதிரி. ஒரு தட்டு போதுமா, 2 தட்டு வேணுமா வெண்டைக்காய்? ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல, 20 ரூபாய்க்கு. இல்ல, அங்கேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். 80 ரூபா கொத்து. எல்லாம் வாங்கிட்டோம். இப்படிதான் லோக்கல் தாய்லாந்து மார்க்கெட் இங்க இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கு மார்க்கெட், எப்படி இருக்கும் மார்க்கெட் எங்களுக்கு கேட்குறீங்களா? இதான் மார்க்கெட். நம்ம ஊர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. ஏசியாவில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்க இங்கேயும் கடை போடுவாங்க, ப்ளஸ் வந்து வெளியிலையும் கடை போடுவாங்க. இந்த டைம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே ஒரு மார்க்கெட் இருக்கும். ஸோ காலையில் ஒரு மார்க்கெட் இருக்கும். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் இங்கே உண்டு. ஓகே ஓகே. சாங் 2 thật đây nàoไม่รู้อะไรก็ได้ไม่ตัดไม่ได้หรอกินஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லா காய்கறியும் இருக்கு பாரு. அன்னைக்கு பாரா 10 บาท ใช่ไหมครับ 20 โอ้20 บาท.โอเคไม่เป็นไรรู้แล้ว. ஒரு எக்ஸ்ட்ரா போடுறாரு நிறையா. கீ பாட் கப். ஓகே. இப்போ லாஸ்ட்டாக அந்த வெண்டைக்காய் வாங்கினோம்ல, அதெல்லாம் வெறும் 20 பாட்டு தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. மார்க்கெட் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு வேனில் வந்துட்டு பூண்டு வித்துட்டு இருந்தாங்க. இந்த மலை பூண்டு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நல்லாயிருக்கும். நல்ல காரமாக இருக்கும். இதுவே இங்கே நிறைய கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் பூண்டு தான் நம்ம அந்த லோட்டஸ்லாம் போய் வாங்கினோன்னா இருக்கும். அது வந்து அந்தளவு காரம்லாம் இருக்காது. ஒரு சக்கை மாதிரி தான் இருக்கும். இந்த பூண்டை வாங்கினோம் அப்படின்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வெறும் 50 பாட்டு தான். அந்த கொத்து வந்துட்டு 50 பாட்டுக்கு வித்துட்டு இருந்தாங்க. இதில் ஒரு இது வாங்கினோம். ஸோ நிறைய பூண்டு வந்து நல்லாவே இருந்தது. எதுவுமே ரொம்ப வீணாலாம் போகல. எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போகிற வழிலாம் பயங்கர க்ரீனிஷாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. நம்ம ட்ராவல் டைம் வந்துட்டு இந்த மாதிரி மவுண்டைன் சைடெல்லாம் லாங் டைம் ட்ராவல் பண்ணால் கூட வந்துட்டு அந்தளவு போராக தெரியாது. அதுவும் சின்ன ரோடாக இருக்குது. நம்ம கொடைக்கானல் ரோடுலாம் போனோம்னா கண்டிப்பாக வாமிட் வந்துடும். வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அங்கே கொடைக்கானல் போனாலே நான் வாமிட் எடுக்காமல் வந்ததே கிடையாது. ஆனால் இதுவும் மவுண்டைன் தான். ஆனால் எனக்கு இங்கே வந்துட்டு எதுவுமே தெரியாது. ரோடு வந்து நல்லா அகலமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு நாங்களுமே ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம். லாவோஸ் பர்மா தாய்லாந்து இந்த இடம் அது வேற இது வேற. பத்தியா இல்லையா மலையா? அங்கெல்லாம் விவசாயம் பண்றாங்க மேலலாம் டாப்ல, தெரியுதா இல்லையா? ஹஸ்பண்ட் வந்துட்டு மைக் போட்டுட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்களா, அதனால் நாங்கள் பேசுகிற எதுவுமே கேட்காது. காரில் பாட்டும் ஓடிட்டு இருந்தது, அதுவுமே கேட்கல. ஸோ அவங்க வாய்ஸுமே அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. 25 ரூபா தான் ஆரஞ்சு. அனி 50 லோ அனி தம்மாய் 20 ha அனி தம்மாய்นี่ทำไม15นี่ทำไม50นี่ก็50เหมือนกัน อ๋อ ถุงละ50ถุงละ50 บาท जबरदस्त
தெரியல 2 கிலோ எது வேணும் நல்லா இருக்கும் இங்கே தான் நம்ம மினி ஆரஞ்சு போட்டு வேண்டியதான் ஓகே ini nentung koleo okay thank you kap 2018லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் நின்னு ஃபோட்டோலாம் எடுத்திருப்போம். அதே மாதிரி எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோமோ, மறுபடியும் அதே இடத்துலயே வந்துட்டு நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். 2018ல இங்க உள்ள ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்கூலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். இதுதாங்க அந்த ஸ்கூல். என்னால இந்த ஸ்கூல்ல வந்துட்டு 1 மாசம் மட்டும் தான் வேலை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பாப்பு வந்துட்டு அந்த டைம்ல 1 இயர் கூட ஆகல. நானிட்ட விட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பாப்புவ. ஸோ நான் ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சுருவா. அவங்களும் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இதே வந்துட்டு கன்டின்யூ ஆயிட்டு இருந்ததா. பாப்பும் அந்த டைம்ல அழுது எங்களுக்கே பயமா போயிடுச்சு. உடம்பு முடியாம போயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு பாப்புவா வேலையான்றப்ப வந்துட்டு அப்போதைக்கு எங்களுக்கு பாப்பு தான் முக்கியமா தெரிஞ்சது. அதனால வேலைய விட்டாச்சு. அந்த வேலை ரொம்ப ஈஸியா கிடைச்சுச்சு. அதே மாதிரி ஈஸியா போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ இப்ப நம்ம நெறைய பிரேக்கெல்லாம் எடுத்ததால ஈஸியா எந்த ஜாபுமே வந்து கிடைக்க மாட்டுது. இந்த ஊருக்கு நாங்க 2018ல வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஃப்ளைட்லாம் இருக்கு, ஏர்போர்ட் இருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. 13 மணி நேரம் வந்துட்டு பஸ்லயே ட்ராவல் பண்ணி பாப்புவ கூட்டிட்டு வந்தோம். இடையில அப்பலாம் வந்து சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினா கூட அப்பலாம் இந்த சாப்பாடுலாம் சுத்தமா சாப்பிடவே மாட்டோம். இப்ப தான் ஓரளவு பழகி 1, 2வது சாப்பிட்றோம். ஆனா அப்ப வந்து தாய் ஃபுட் அப்படின்னாலே பார்த்தாலே பிடிக்காது. சுத்தமா அந்த 13 மணி நேரம் சாப்பாடு எதுவுமே இல்லாம பாப்புவ கூட்டிட்டு பஸ்ல தான் வந்தோம். அதெல்லாம் நினச்சு பார்த்தா இப்ப சிரிப்பா இருக்கு. 2015 இந்த மாதிரி தான் வந்து ஹஸ்பண்டுமே இங்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்குமே இப்ப இந்த இடம் வந்துட்டு புதுசு தான். 2 பேருமே பயங்கர இன்னசென்ட்டா இருப்போம். எதுவுமே தெரியாது சுத்தமா. ஸோ அந்த மாரி தான் வந்துட்டு தாய்லாண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம இந்த ஸ்கூல் இருக்க இடத்துலயே வந்துட்டு பக்கத்திலேயே தான் கொஞ்சம் தூரத்திலேயே தான் வந்து வீடு பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஸ்கூல சுத்திட்டு அடுத்து நம்ம வந்துட்டு நம்ம இருந்த வீட்டுக்கு போலாம். இதுக்கு முன்னாடி நாங்க சவுத் சைடு வந்திருந்தோம். கல்யாணம் ஆன புதுசுல வந்துட்டு அங்க போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு ரைஸ் குக்கர் இருக்கும். ஒரு 2, 3 பாத்திரம் இருக்கும். அத வச்சு தான் சமைச்சிட்டுருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம்லாம் வாங்கணும் இந்த ஒரு ஐடியாலாம் எதுவுமே இருக்காது. சமைக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவு எனக்கு சமைக்கவும் தெரியாது அப்பலாம். எங்களோட சாப்பாடு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி. சப்பாத்தியும் வந்து சப்பாத்தி மாரி இருக்காது. அதுக்கு வந்துட்டு தக்காளி தொக்கு. ரைஸ் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு உருளைக்கிழங்கு, ரசம் இத தான் செஞ்சுட்ருப்போம் மாத்தி மாத்தி. ரெகுலரா வந்து பண்ணிட்டுருப்போம். ஸோ அப்படியே வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறி சமையல்லாம் கத்துட்டு இப்போ ஓரளவு சாப்பிட்ற அளவாவது சமைக்கிற மாரி இருக்கு. அப்பலாம் எனக்கு வந்துட்டு தாய்லாந்து அப்படின்னாலே வந்து சுத்தமா பிடிக்காது. இப்ப வந்து இங்க தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பீஸ்ஃபுல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இங்க நல்லா இருக்க மாதிரி தோணும். என்ன ஒண்ணுன்னா ஃபேமிலில உள்ளவங்கள வந்து மிஸ் பண்ணுவோம். அவங்க கூட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்துட்டு நம்ம ஃபங்ஷன் இதெல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி கஷ்டங்கள் தான் இருக்கும். மத்தபடி வந்துட்டு எந்த பிரச்சனையும் இங்க அவ்வளவா இருக்காது. இந்த ஸ்கூல் ஃபுல்லா நாங்க வந்து இப்ப சுத்தி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு அதிகமா ஸ்பெண்ட் பண்ற ஒரு இடத்துக்கு இப்ப நம்ம போலாம். ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த இடம். இந்த இடம் வந்து இங்க வர ரிவர் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப இருக்கோம் பாருங்க கரண்ட்டா, அங்க ஒரு பெரிய ரிவர் வந்துட்டு அடிக்கடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது இங்க வந்து இன்னும் கன்டினியூவா போயிட்டே இருக்கும் லாவோஸ் சைடு. ஸோ அந்த ரிவர் தான் இது. இங்க தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பாப்பாவ கூட்டிட்டு வந்து அப்படியே நடக்க வைக்கிறது. அப்ப நடக்கிற டைம் அது. ஸோ அப்படியே நடக்க வைக்கிறது, நாங்களுமே அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் போன மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி அந்த மாரி தான் வீட்டுக்கே போவோம். ஸோ இங்க தான் நெறைய நேரம் இருப்போம். அப்பல்லாம் எங்ககிட்ட வந்து காரும் கிடையாது. வெளியில அவுட்டர்லாம் போறதுக்குலாம் வந்து காரும் இல்ல. ஸோ 2 வீலர்ல வந்துட்டு அதிகமா எங்கேயும் போவும் மாட்டோம். ஸோ அந்த டைம்ல வந்து இதுதான் எங்களுக்கு ஒரு சூப்பரான இடமா இருந்தது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, சுத்தி ஃபுல்லா வந்து மவுண்டைன் தான். ஸோ அதனால எங்கேயுமே நல்ல கூலிங்கா தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்போம். ஸோ அதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து வாக்கிங் போறதுக்குலாம் வந்து சூப்பரா இருக்கும்.
இந்த லெஃப்ட் சைடு உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ். இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் சைடு உள்ளவங்கலாம் இங்கே கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இந்த இடம்லாம் நம்ம பழைய மாதிரி பார்த்த மாரி தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாத்தையுமே இடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து வெள்ளம் வந்ததால நெறைய இடிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து திரும்ப ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடம் தான் அதெல்லாம். இங்கே பெரிய பார்க்கே இருக்கும். அந்த பார்க்கில தான் வந்து பாப்புவ விளையாட விடுவோம். இப்போ அதெல்லாம் வந்து இடிச்சுட்டாங்க. இந்த ரிவருக்கு அந்த சைடு ஆப்போசிட் சைடில் உள்ளது வந்து லாவோஸ் கண்ட்ரி. இங்கே இருந்துட்டு அங்கே ட்ராவல் பண்ணுறவங்கலாம் வந்து போட்லேயே போயிடுவாங்க. இங்கேயுமே வந்து அடிக்கடி இந்த இடத்துல உட்காந்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் இங்கே ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் வந்தோம். ஆனால் இடம் வந்து அந்தளவு சரியா இல்ல. இருந்தாலும் ஓரளவு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குடியிருந்த வீட்டுக்கு தான் போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஓனர் வீடு இருக்கும். ஸோ அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு தான் இருந்தோம். ஸோ அவங்க இல்ல. அதுக்கப்புறம் காரை இங்கேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம இருக்க சைடு வந்து போயாச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் கட் பண்ணோன்னா வந்துட்டு அங்கே நிறைய வீடு இருக்கும். எல்லாம் வந்து சின்ன சின்ன வீடாக தான் இருக்கும். ஒரு ஹால் இருக்கும். அதுலேயே வந்து ஓப்பன் கிச்சன், ஒரு ரூம், பாத்ரூம் இதுதான் இருக்கும். ரொம்ப குட்டி வீடு, ஆனால் அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடெல்லாம் இப்போ இங்கே இருக்க இடத்துல தேடணுன்னாலும் வந்து கிடைக்க மாட்டுது. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு வீடுங்க. அப்படியே லெஃப்ட் சைடு இருக்குது அந்த ஷெட்டு போட்டிருக்கிறது தான் கார் பார்க்கிங் இருக்க வீட்டு எல்லாத்துக்குமே. இங்கே தான் வந்து காரை பார்க் பண்ணிக்கணும், டூ வீலர் எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் திரும்பி அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ஒரு வீடு, அதுதான் நம்ம இருந்த வீடு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட்டு வீடு தான் கொடுத்தாங்க. ஆனால் பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீடே வாங்கிட்டோம். ஸோ இந்த ரைட் சைடு அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் தோட்டம், ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும். இந்த வீடு தான் நம்ம இருந்த வீடு. இந்த ஃபஸ்ட்டு வீடு குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். இதை பார்த்ததுமே எங்களுக்குமே அப்படியே பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு கிராஸ் ஆகி போகுது. உங்களுக்குமே இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.